கோபிச்செட்டிப்பாளையம் அருகே தனக்கு வாக்களித்த மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்ற முடியாததால் ஊராட்சி மன்ற தலைவர் ராஜகுரு திருவோடு ஏந்தியபடி நடைபயணமாக சென்று தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள சவண்டப்பூர் ஊராட்சி மன்ற தலைவர் பதவிக்கு சுயேட்சையாக போட்டியிட்டு வெற்றி பெற்ற ராஜகுரு அடிப்படை வசதிகள் செய்து தரக்கோரி சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் பலமுறை மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனால் அதிருப்தியடைந்த ஊராட்சி மன்ற தலைவர் ராஜகுரு வாக்களித்த மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்ற முடியாததால் திருவோடு ஏந்தி வெற்றி பெற்ற சான்றிதழை எடுத்துக்கொண்டு ராஜினாமா கடிதத்தை மண் சட்டியில் வைத்து கருப்பு சட்டை அணிந்து வட்டார வளர்ச்சி அலுவலர் பிரேமிடம் ராஜினாமா கடிதத்தை வழங்கினார். சுயேட்சை வார்டு உறுப்பினரும் ஒருவர் தனது பதவியை திருவோடு ஏந்தியபடி சென்று ராஜினாமா செய்துள்ள நிகழ்வு கோபிச்செட்டிப்பாளையம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சவண்டப்பூர் ஊராட்சியினுடைய 6வது வார்டு உறுப்பினர் ராஜகுரு. சவண்டப்பூர் ஊராட்சியிலே சாக்கடை வசதி இல்லை. மழை காலங்களிலே மழைநீர் தேங்கி துர்நாற்றம் வீசுகின்ற பல தொற்று நோய்களை உருவாக்குகின்ற வகையிலே இருக்கிறது. அதனால் 300 வீடு கனதி வலயத்தில் பட்டா இல்லாமல் இருக்கு. அதே போல 500 வீடு வக்பரியத்தில் இருக்கு. இதெல்லாம் அரசாங்கம் கண்டுகொள்ளவில்லை. அதனால் இந்த திருவோடு தான் நமக்கு மிச்சம்னு சொல்லி திருவோடை ஏந்தி என்னுடைய 6வது வார்டு உறுப்பினர் என்கின்ற பதவியிலிருந்து ராஜினாமா கடிதத்தை நம்முடைய அதிகாரியிடம் வழங்கினேன். அதை தமிழக அரசு பரிசீலனை செய்து என் மக்களினுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.